நம்ம முதுபெரும் அரசியல் தலைவர் வைகோ ஐயா திருச்சியில நடைபயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஒரே ஒரு விஷயத்தை தான் சொன்னாங்க. அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, என்னுடைய உடன்பிறப்புகளே, உங்களுக்கு எல்லாரையும் மூளையை குழப்பி விட்டு வெடிகுண்டை பத்த வச்சு எல்லாத்தையும் சரட்டுன்னு கலைக்கிறதுக்கு பல கட்சிகள் இருக்கு. பார்த்து உசாரா இருந்துக்கோங்க, சூதானமா இருந்துக்கோங்க. அண்ணன் வைக்க சொல்றேன்னு அடிச்சு சொல்லிவிட்டார். டெல்லி ஏகாதிபத்தியத்தின் அடிவரடிகளாக இங்கே இருக்கக்கூடியவர்கள் ஜாதியின் பெயரால் மோதல், மதத்தின் பெயரால் ரத்த களரி கலவரம் என உருவாக்க துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். சங்க காலத்திலே சாதிகள் கிடையாது, சாதிகளற்ற தமிழ் சமுதாயம். அதற்கு பின்னரும் வைணவமும் சைவமும் தலைத்தாலும் கிறித்துவமும் இஸ்லாமும் இங்கே அரவணைக்கப்பட்டு ஒற்றுமையின் இருப்பிடமாக தமிழகம். வடபுலத்திலே ரத்த களரிகள் நடந்த போதும், அண்ணல் காந்தியார் சுட்டுக் கொல்லப்பட்ட போது, இந்து முஸ்லிம் கலவரங்கள் வடபுலத்திலே பயமுறுத்திய போதும், இங்கே சமய நல்லிணக்கத்தை வானொலி உரையின் மூலமாகவே தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் ஏற்படுத்தினார்கள். அத்தகைய சமய நல்லிணக்கத்தை யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கோட்பாட்டிற்கு பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற நெறிகளுக்கு ஏற்க இந்த தமிழகத்தில் மத பூசல்களுக்கு சமய சண்டைகளுக்கு இடமில்லை என்பதை நிலைநாட்டுவதற்காகவே, அதற்கான விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்துவதற்காகவே நானும் என்னுடைய தம்பிமார்களும் இந்த நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம்.